Praise the Lord everyone. Good morning. Today Jesus or me fellowship word of God. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் சத்தத்தை கேட்டு கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார், தமது வார்த்தைகளை கேட்டு அதன்படியே நடக்கிறவனை குறித்து ஏசப்பா சொல்கிறார், அவைகளின்படி செய்கிறவனே கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டிய புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா கன்மலை மேல் இருக்கும் வீட்டை பெருமலை பெருவெள்ளம் எதுவுமே அசைக்க முடியாது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன போராட்டம் என்ன கஷ்டம் வந்தாலும் அவன் அசைக்கப்பட மாட்டான். காரணம், அசைக்க முடியாத தெய்வ வசனம் அவனுக்கு அஸ்திபாரமாக இருக்கிறது. நம்ம இடத்துல அந்த தெய்வ வசனம் அஸ்திபாரமாக இருக்கிறா. இந்த வேலையிலும் காலையிலும் மாலையிலும் அந்தருடைய வேதத்தை தியானித்து அதன்படி நடிக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்குது. நம்ம எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கிறவங்களுக்கு தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இது மேலே கட்டின அவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்கிறார். அதனால் இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக இருந்த கர்த்தர் தம்மை ஆசீர்வதிப்பாராக.